எல்லாம் முடிஞ்சிடுது. அப்போ ஒரு முடிவுக்கு நான் வரேன். எல்லா கட்சிகளும் சாதி ஒழிப்பு மாநாடு போடுது, மது ஒழிப்பு மாநாடு போடுது, கட்சியின் வலிமையை காட்டுறதுக்கு ஆண்டுக்கு ஒரு மாநாடு போடுது, பல லட்சக்கணக்கான தொண்டனை ஒரு இடத்துல திரட்டுது. ஆனால் என் இனச்சாவை தடுக்கிறதுக்கு ஒட்டுமொத்த தொண்டனும் ஒரு இடத்துக்கு வாடான்னு கூட்டி ஒரு போராட்டத்தை, ஒரு ஆர்ப்பாட்டத்தை செய்யலை இந்த கட்சிகள். ஏன்ங்கிற கேள்வி எனக்கு எழுது. இந்த கட்சிகள் எல்லாம் தேர்தலில் கூட்டு சேருது. நம்ம இன விடுதலை, இனப்படுகொலை தடுக்க மொத்தமாக தொண்டர்களை திரட்டியிருந்தால் தமிழ்நாட்டில் இடம் இருந்திருக்கணும். அப்படி ஒரு போராட்டத்தை அறிவிச்சு உரையறிக்கலையே. ரெண்டாவது, இந்த அற்ப பதவிக்காக இந்திய பேரரசு தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருந்தது தமிழ்நாட்டிலிருந்து போன பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான், 40 பேர். அவங்க பின்னடைஞ்சிருந்தா அந்த ஆட்சி சறுக்கிருக்கும். சறுக்கும்போது ஒரே நாளில் சர்வதேச அரசியலாக மாறி இருக்கும். ஏன் இந்திய பேரரசின் ஆட்சி வீழுது அப்படின்னா, தமிழின மக்கள் ஈழத்தில் கொல்லப்படுறதுனால அவங்க தங்கள் ஆதரவை விலக்கி கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு வந்தாலே ஒரே நாளில் பன்னாட்டு அரசியலாக அது மாறி இருக்கும். அப்போ அந்த வரலாற்று வாய்ப்பை தவற விட்டுட்டாங்க இவங்க. கடைசி மாத கையெழுத்து வரைக்கும் போட்டு சம்பளத்தை வாங்கிட்டு என் இனத்தின் பிணத்தின் மீது நாற்காலியை போட்டு பதவி அணிவிச்சிட்டாங்க. அந்த வேதனை என்னால் தாங்கிக்கொள்ள முடியல.